கத்தி பதம் போட கத்தி எங்க கூட வாழ்ந்த மருந்த போச்சு. ஆமா சைட்டாஸ் அண்டவே காலைக்கு போகுது. எதுங்க கொட்டிட போதும் பொட்டிக்கு இன்னொன்று அப்படி மண்ணு வைங்க தப்பா இல்லையா முட்டிட்டு வைங்க பெரிய வெட்டியில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோ வெட்டிட்டு ஐயோ அட மாறி விழுந்துருச்சாங்கப்பா. அப்பா வேண்டாம் வேண்டாம் அப்பா போகாதீங்க சொன்னா கேளுங்க. அப்பா இந்த அப்பா போட்டு வாங்க என்ன விளையாட்டா. அப்பா நீங்கள் பண்ணுறதே சரியில்லை. இந்த பக்கம் வாங்க முதல்ல. அப்பா போட்டுறாதீங்க இருங்க ஆள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்தில் கோதும்பி கூடு வச்சிருச்சு. அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூடாக வச்சிருச்சு. அதை நம்மளால் ரிமூவ் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம ஒரு நாடாரை கூட்டிகிட்டு மருந்து போட்டு அந்த கூட்டை தீயில வெட்டி தள்ளிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதை உங்களுக்கு ஒரு வீடியோவை எடுத்து அதை நம்ம உங்களுக்கு தெளிவு பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நீங்கள் மலந்தேன் பூச்சி பார்த்துருப்பீங்க, அடுக்கு தேன் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் இதெல்லாம் அதுக்கும் மேலே கோதும்பின்னு சொல்லுவாங்கள்ல, கடிச்சா ஒரு 5 பூச்சி கடிச்சா நம்ம கண்டிப்பாக இறக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதனால நாங்கள் இதை நாடார் விட்டுட்டோம். அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து போட்டலாம் அப்படிங்கிறக்காக மருந்தை அறுத்து வச்சு அவங்களோட பின்னாடி பொட்டியில் வச்சு அவங்கள மேலே ஏற சொல்லி இங்கேருந்து மருந்து வீசினோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பூச்சி சாகவே இல்லை. அந்த கூட்டு மேலே பட்டுது. இருந்தாலும் அதிகமான பூச்சி அந்த இதில் சாகலை. அதனால மறுபடியும் அவங்க கீழே இறங்கி கீழே எல்லாம் பட்டை பாலை அந்த மாதிரி குமிச்சு கரெக்டாக அந்த கூட்டு நேர் தீ எரிக்கிற மாதிரி வச்சு அடுத்த மாதிரியே மறுபடியும் மேலே ஏற சொல்லி மட்டையை வெட்டி அது மேலே தள்ளி தீயை எரிக்க வச்சோம். அதே மாதிரி அது உழுகும்போது லைட்டாக மிஸ் ஆகி தவறி சைடில் விழுந்துருச்சு. இருந்தாலும் இங்கேருந்து மட்டையை போட்டு அதை எரிச்சிட்டோம். அப்படி எரிக்கும்போது அந்த வெளிச்சத்துக்கு அந்த பூச்சி தீயுக்குள்ளேயே வந்து விழுந்துடும். சீக்கிரமாக அந்த பூச்சி பார்த்திங்கன்னா எல்லாமே செத்து போயிடும் ஒன்றொன்னா. ஏன் இப்போ மருந்துக்கு சாகலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூடு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செவுரு மாதிரி நல்லா லேயர் மாதிரி கட்டிருச்சு. உங்களுக்கு அதை வீடியோ எடுக்க முடியல, நல்லா எடுக்க முடியல. ஏன்னா அது நைட் டைமில் நாங்கள் மருந்து போட்டதுனால உங்களுக்கு நல்லா வீடியோ கவர் பண்ண முடியல. இருந்தாலும் இதோட தகவல் பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டேன். அதனால் கோதும்பி கூடுனா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணுறாப்புல இருந்தாலும் ஒரு சல்லை கத்தி ஹைட்டான கத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தென்னை மட்டையை அறுத்தோன்னே அந்த மட்டை நேரடியாக தீயில் விழுகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கீழே நல்லா தளன் போட்டு தீயை எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தீ நல்லா வெளிச்சமாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஒரு ஆள் சைடில் நின்று பறக்குன்னு அதை அறுத்து விட்டோன்னே அந்த மட்டை நேரடியாக தீயில் விழுகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கீழே அந்த அளவுக்கு தீ அந்த கூடு விழுந்தோடனே பூச்சி அதிகமாக வெளியே போர்க்கலாம், நல்லா தீ தகன்னு எரியணும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பண்ணலாம். இதே மாதிரி மலந்தேன் பூச்சியை விட இது ரொம்பவுமே ஆபத்து. மஞ்சள் கலரில் இருக்கும், கோதுமைன்னு சொல்லுவாங்க, ரொம்பவுமே ஆபத்து. ஆனால் அதோட கூடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது, ஃபுல்லாக லேயர் மாதிரி இருந்தது. நாங்களே மருந்து போட முடியல. 2 கிலோ மருந்து வாங்கிட்டு வந்தோம், 1 கிலோ தான் போட்டோம். இது வேஸ்ட்டு அப்படிங்கிறனால மொத்தமாக வெட்டிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு தடவை மரத்தில் ஏறி வெட்டி விட்டாங்க. அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக சொல்லலாங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாடார் விட்டு போடுங்க. அப்படி ஏதாவது நம்ம தோட்டத்தில் இருந்தால். அப்படி இல்லைன்னா கீழே நல்லா தீயை எரித்து மட்டையை வெட்டி விட்டுருங்க. இதுதான் பிளானு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நம்ம மறக்காமல் மிஸ்டர் சர்ச் வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பர்களே.